தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால தமிழகத்தில் உள்ள பட்டி தொட்டி எல்லாம் இன்னும் சொல்ல போனா உலக அளவுல கூட மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே நமக்கு எதிரானவர்கள் நிறைய விமர்சனம் நம்மளை பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போ சமீப காலமாக நம்மோடு இருந்தவர்கள், நம்ம இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள், இவங்க என்ன செய்யறாங்கன்னா நிறைய நம்மளை பத்தி அதிகமான விமர்சனங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல பொதுமக்கள் மத்தியில ஒரு விரக்தியான நிலை ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தௌஹீத்வாதியா இருக்கக்கூடிய நாம இப்ப என்ன செய்யணுங்கிறத பத்தி ஒரு விரிவான விளக்கம் தருமாறு சகோதரர் பிஜே அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இயக்கத்திலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டவர்கள் வெளியே போய் பலவிதமான பிரச்சாரங்கள் செய்யும் பொழுது இவர்களே இரண்டாகிவிட்டார்களே என்று மக்கள் பேசுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது என்பதை கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு அடிப்படை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ளணும். என்ன விளங்கணும் என்று சொன்னால், எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்தில் சில பேர் பிடிக்காம விலகி போவாங்க, சில பேர் விலக்கப்படுவாங்க. அதற்குரிய காரண காரியங்கள் ஏற்படும் பொழுது இதெல்லாம் நடக்காத ஒரு இயக்கமே இருக்காது. அது தேவையா தேவையில்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த விலகுனது சரியா, விலக்கப்பட்டது சரியாங்கிற அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பார்வை இருக்குமே தவிர விலகலாமா விலகலாமாங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்கவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்டாக்கின ஒரு சமுதாயத்திலேயே அவங்க மரணித்த உடனேயே பிளவு ஏற்பட்டுச்சு. இப்ப நம்ம உண்டாக்குனதெல்லாம் என்ன உண்டாகி இருக்க போறோம்? அவ்வளவு பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன மாதிரி அடித்தளத்தில் நம்ம உண்டாக்க முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு அடித்தளத்தை போட்டு ஒரு சமுதாயத்தை உண்டாக்குனாங்க. அவங்க மூத்தா போன பிறகு நான் ஆட்சிக்கு வர்றதா நீ ஆட்சிக்கு வர்றதான்னு சண்டை வந்துச்சா இல்லையா? சண்டை ரெண்டாக நாட்டை பிரிச்சு கொள்ற அளவுக்கு மின்னா அமீருன் மின்கும் அமீர், எங்களுக்கு ஒரு அமீரை வச்சுக்கிருவோம் உங்களுக்கு ஒரு அமீர் வச்சுக்கிருவோம் என்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு மோதல்லாம் ஏற்பட்டது. கடைசியா ஒரு சுமூகமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. சிறந்த சமுதாயமா இருந்ததுனால கடைசியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜனாதிபதியாக ஏற்றுக்கிட்டு எல்லாரும் ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இது மறுபடி நீடிச்சுச்சா? நீடிக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய தலைநகரம் மதீனாவில் வச்சே கொல்லப்படுறாங்க. அப்ப எல்லாம் முஸ்லிம்கள் தான் இருந்தது, பூரா முஸ்லிம்கள் தான். அதுல ஒரு மதீனாவுடைய தலைநகரத்தில் வைத்து அவங்க பல மாதங்கள் ஒரு மாதம் ஏறக்குறைய முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க. அது கூட உதவுறதுக்கு யாரும் வர முடியல. ஒரு ஜனாதிபதி தலைநகரத்தில் முற்றுகையிடப்படுறாருன்னு சொன்னா அதுக்கு சப்போர்ட்டா மக்கள்லாம் கிளர்ந்து வர மாட்டாங்களா? கிளர்ந்து வரக்கூடிய அளவுல கூட இல்லைன்னா எப்படிப்பட்ட ஒரு பிளவு அந்த இடத்துல இருந்திருக்குங்கிறது விலகுது. கடைசியில் அவங்க ஜும்மாவு கூட வர முடியல, தொழுகை கூட வர முடியல. அந்த மாதிரி இருந்து வீட்டில் வைத்து என்ன செய்யறாங்க, அவங்க கொல்லப்படுற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன வழங்கணும்? இதெல்லாம் நடக்கும், இப்பெல்லாம் தான் நடக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்னாயிருச்சா சமுதாயம்? அப்புறம் ரெண்டு ஆட்சியாவே போயிடுச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு ஆட்சியும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில இன்னொரு ஆட்சியுமாக அது ஷாமுல சிரியா பக்கம் அவங்க ஒரு ஆட்சி பண்றாங்க. இவங்க கூஃபாவில் இருந்து கொண்டு பசரா ஈராக் பக்கம் இவங்க தலைநகரை மாத்திக்கிட்டு இவங்க ஒரு ஆட்சி பண்றாங்க. ரெண்டு ஆட்சி மறுபடியும். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை நேரடியான பயிற்றுவிக்கப்பட்டவர்களோட நினைஞ்சாங்க இரண்டாக பிரிஞ்சு இரண்டு நாடா ஆக்கிக்கிட்டாங்க. நாடாக்குனதாவது பரவாயில்லை, யுத்தமே செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு மத்தியில யுத்தம் செய்து ரெண்டு பக்கமும் சஹாபாக்கள் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொள்ற நிலைமையெல்லாம் அங்க ஏற்படுகிறது. அது மாதிரி ஆயிஷா நாயகி தலைமையில ஒரு படையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு படையும் சேர்ந்து அவங்களுக்கு மத்தியில கூட ஒட்டக போர்னு சொல்லி ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. அதுலயும் ரெண்டு பக்கமும் சஹாபாக்கள் இருந்தாங்க, நல்ல மக்கள்லாம் இருந்தாங்க. அப்ப பேசிக்கா நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டால், மனிதர்கள் ஒவ்வொரு காலத்துல மாறிக்கொண்டே இருப்பார்கள். இப்ப நம்மளே அன்னைக்கு தௌஹீதுல அடிபட்டு உதப்பட்டு வந்தோமே, அப்ப இருக்கும்போது இருந்த பிடிமான பேருக்கான்னு கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு பாருங்க. முதல்ல ரொம்ப விட்ட மாட்டான், அப்படியா வீட்டை விட்டுட்டு வாசலை விட்டு கொண்டாட்டி விட்டு பிள்ளைய விட்டுட்டு சொத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு அப்படி ஒரு நிலையில ஒரு கட்டத்தில் நம்ம இருந்தோம். அதே மாதிரியே இருந்துகிட்டு இருக்கிறோமா?
இல்ல. அப்படி ஒரு மாதிரியா பண்ணுவோம்னு அந்த நம்முடைய நிலைகள் மாறும், பல மாதிரியான நிலைகள்லாம் ஏற்பட்டு போயிடும். அப்ப நம்ம பேசிக்கா என்ன பார்க்கணும்னா, இதுதான் மனிதனுடைய இயல்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். காபிரா இருந்து முஸ்லீம் ஆகுறது, முஸ்லீமா இருந்தவர் காபிரா ஆகுறது, வெட்ட வந்தவரே முஸ்லீம் ஆகுறது, அப்படிலாம் வரலாறுல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு முர்த்ததா போறது, இதுகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் முந்தைய நபிமார்கள் காலத்திலையும் நடந்த ஒரு விஷயம் தானே தவிர, இதுதான் நடக்கும்ங்கிறத விளங்கிக்கிட்டவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாவே தெரியாது. நம்ம என்ன விளக்கணும், அந்த சண்டை வருது இந்த சண்டை வராம எப்படிப்பா இருக்கு, மனுஷன் தானே. மனிதன் என்பவன் அவனுடைய அறிவுக்கு தகுந்தவாறு சுயநலனுக்கு தக்கவாறுலாம் சில முடிவுகள் எடுத்தான்னு சொன்னா பிளவுகள் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். குடும்பத்தில் ஏற்படுத இதை விடுங்க, இது ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே வீடு, ஒரே அப்ப ஒரே அம்மா, ஏன் ரெண்டா பிரிச்சுக்கிட்டு போறாங்க? அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை, ஒரு நிலத்துக்கு சண்டை நடக்குதா இல்லையா? அப்ப இதனால அந்த குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவு இதெல்லாம் வரத்தான் செய்யும். இது வருவதை பிரச்சனையாக்கினார்களே ஆனால் வராத ஒண்ண காட்டணும். யாராவது இது ஒரு பிரச்சனை ஆக்கினாங்கன்னா அப்படி பிளவே இல்லாம அப்படியே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செட்டப் பண்ணி காட்டு. ஒன்னும் மார்க் அடிப்படையில் ஆதாரத்தை காட்டு. அது நடைமுறை பாருங்க, 200 வருஷமா அப்படியே ஒன்னா இருந்துட்டு இருக்கிறாங்க, பிரிவே வரலன்னு ஒன்ன காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. அப்படி ஒன்னே கிடையாது. இன்னும் சொல்ல போனா எதுல பிரிவு வராதுன்னு சொல்றோமோ அப்படி மூளை செலவு பண்ணி எப்படி இருப்பாங்க பாருங்க. தபுலிக்கு அதுல வந்துருச்சு பிரிவு, அதெல்லாம் வரவே கூடாது. ஏன் உட்கார்ந்து நில்லுன்னா நில்லுங்கிற ஒரு அமைப்பு அது சொன்னா சரியா போச்சுங்கிறது. அவங்களுக்குள்ள உடைஞ்சாங்களா இல்லையா? அதனால இது எந்த ஒரு சுதந்திரமா சிந்திக்கிற வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா உடையத்தானே செய்வாங்க. அங்க எந்த வாய்ப்புமே கிடையாது. பேசவே கூடாது, சிந்திக்கவே கூடாது. தலைவர்கள் சொல்றது அப்படி கட்டுப்படணும்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கமா இருந்தால் கூட கொஞ்சம் கூடுதலா தாக்கு பிடிக்குமே தவிர பிரியாதுன்னு சொல்ல முடியாது. பிரியும், இது கொஞ்சம் சிந்திக்கிறவன் சீக்கிரம் பிரியுமா, சிந்திக்காத கொஞ்சம் லேட்டா பிரிவான தவிர பிரிவு வரான்னு சொல்ல முடியுமா? அப்ப நீங்க எல்லாருமே நம்மளே என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இதெல்லாம் நடக்கும். நம்ம என்ன நிலை எடுக்கணும்? பிரிஞ்சது சரியா, பிரிச்சது சரியா, நீக்குனது சரியா, நீக்கப்பட்டது சரியா, அதுதான் நம்முடைய பார்வையா இருக்கணும். சரியான ஒரு நிலை எடுத்திருப்பார்களே ஆனால் அதன் பக்கம் நம்ம என்ன செய்யணும்? நிக்கணும். இதுதான். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய மேட்டராவே இருக்கு. இது ஒரு பஞ்சாயத்தே கிடையாது. இன்னும் கொஞ்சம் கற்பனை பண்ணி நீங்க பார்க்கணும். கடந்த காலத்துல நம்ம போவோம், இவங்களை விட்டுருங்க. இப்ப யார் நம்ம நீக்கி இருக்கிறோமோ இவங்களை விட்டுருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னு சொன்னா, இந்த தௌஹீத் ஜமாத் பேஸாக உருவாக்கி அதுக்கு ரொம்ப அதிகமாக பிரச்சாரங்கள் பண்ண ஒரு ஆள் யாரும் ஹாமித் பக்கர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஜமாத்து தலைவராக இருந்தார். இந்த ஜமாத்துக்கு மாநில தலைவராக யார வச்சிருந்தோம்? ஹாமித் பக்கரியை வச்சிருந்தோம். அப்ப அப்படி தலைவராக இருந்த ஒருவருடைய இன்றைய நிலைமை என்ன? யார நம்மெல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாடி நம்ம எல்லாம் போனோமோ அவரு அந்த கொள்கையை விட்டே மாறிட்டார். நம்மளை விட்டு மாறினா பரவாயில்ல, எதை விட்டு மாறி இருக்காரு? அன்னைக்கு கொள்கையை விட்டே மாறிட்டாரு. எல்லாமே மூழுது ஓதலாம், கூட்டுதுவா ஓதலாம், அது மாதிரியான ஒரு அடிப்படையில் அவருடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடே நினைஞ்சிருச்சு, மாறிடுச்சு. பகிரங்கமா ஒரு மேடையில பேசுறாரு. என்ன பேசுறாரு? நாம ஒருத்தர் சொல்ல கேட்டு கருப்புண்டார் நம்மளும் கருப்புண்டோம், வெள்ளையை பிடிச்சி கருப்புண்டார் நம்மளும் கருப்புண்டோம், கருப்பு பிடிச்சி வெள்ளைண்டார் நம்மளும் வெள்ளைன்னு சொல்லிவிட்டோம், இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பரிசீலிக்க நிலையில் இருந்திருக்கிறோம்னு சொல்லி பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இவ்வளவு நாள் நாங்க சிந்திக்காம செஞ்சு அம்மட்டையும் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி நடக்கும் யாராவது எதிர்பார்த்தீங்களா? எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, அது மேட்டர் அதுக்கு சொல்ல வரல. இவர் இந்த அளவுக்கு போவார் என்று யாராவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணிருப்பாங்களா? இவர் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தவர். இந்த மாதிரி கேட்கிறவங்க, எதிர்த்து கேட்கிறவன், அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ற, ஒவ்வொரு நெஞ்சில கை கட்டுறது, விரலாட்டுறது, எதை கூட்டுதுவாண்டாலும் அதுக்கெல்லாம் அதிரடியா பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தவர். நமக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லணும்னு கற்றுத்தந்த ஒரு ஆளா இருந்த ஒருத்தர் இது எல்லாமே மாத்தணும்னு பேசுவார்னு யாரா கற்பனை பண்ண முடிஞ்சா? அப்ப என்ன விளங்குன்னு, நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டும், அறிவாளி கரெக்டா இருப்பான், அதெல்லாம் கிடையாது. அவன் நாடுனா கூமுட்டைக்கு ஹிதாயத்து கொடுப்பான், அவன் நாடுனா பெரிய பெரிய அறிவாளி நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையா எல்லாம் மாத்திப்படுவான். அவன் நாடணும், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நேர்வழியில செல்ல முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு மாற்றம் அவர்கிட்ட ஏற்பட்டது நம்ம கண்ணால் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படைங்கிற இந்த சித்தாந்தம் எங்க நம்ம ஆரம்ப இயக்கம் என்ன பண்ணோம்? ஜாக்குன்னு ஒரு அமைப்பு உண்டாக்கணும். அதுலதான் நம்ம எல்லாம் இருந்தோம்.
அப்ப நம்ம துவக்கத்தில் நம்ம தலைவராக இருந்தோம். அப்புறம் தலைவர் வேணான்னு சொல்லி வேற ஒரு தலைவரை ஏற்படுத்தி அவருக்குள்ள செயல்பட்டு இருந்தோம். அதனுடைய பேசிக் என்ன? அந்த பேரே சொல்லும் பேசிக் என்ன சொல்லணும்? ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ். அதான் ஜாக்குங்கிறது. அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படும் இயக்கம். இயக்கத்துக்கு பேரே கொள்கையை சொல்லிவிடுதா? தௌஹீத் ஜமாஅத்து கூட அப்படி சொல்ல காண கொள்கையை. அந்த பேர் ரொம்ப அழகா கொள்கையை சொல்லுது. தௌஹீத் ஜமாஅத்துங்கிறது வந்து இந்த கொள்கையை சொல்லல, தௌஹீத் ஷிர்க் எதிர்க்கிறாங்கிறத தான் சொல்லுது. ஆனா ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ்ங்கிற பேர் என்ன சொல்லுது? இஸ்லாத்தினுடைய பேசிக் வந்து ரெண்டு தான் சொல்லுது. குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாத்தினுடைய பேஸ். பேர் அப்படி இருக்குது, கொள்கை என்னவா இருக்கு? இப்ப நினைச்சு பார்த்தோமா? இதுக்காக தான் நம்ம இதை உண்டாக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றனே, சலபு சாலிஹீன்கள் சொன்னதை பின்பற்றனே, முன்னோர்கள் யாரும் சொல்லாத ஒரு கருத்தை நம்ம சொல்லக்கூடாது, சஹாபாக்கள் எந்த தப்புமே செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த பத்திரிகையில பகிரங்கமா என்ன செய்யறாங்க? கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில வந்து கமாலுதீன் மதனி, ஹாமித் பக்ரி, ஆர்கே நூர் முகமது ஒரு ஆள் எல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க? கையெழுத்து போட்டு அவங்க பத்திரிகையில வெளியிடுறாங்க. சஹாபாக்களை பின்பற்றுவது அவசியம். அப்ப குர்ஆன் ஹதீஸ் சஹாபா, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் அடிப்படை இல்ல, குர்ஆன் ஹதீஸ் ரெண்டு தான் அடிப்படைன்னு சொன்னவங்க மாறிக்கிட்டாங்க. அதுக்கான உண்டாக்குன முதல் இயக்கம் தமிழ்நாட்டில் அந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டி உண்டாக்குன முதல் இயக்கம், அடி உத வாங்கின இயக்கம், தியாகம் செஞ்ச இயக்கம். அவங்களும் தியாகம் செஞ்சாங்க. அவங்களாம் தியாகம் செய்யலன்னு சொல்லல. அவங்க அன்றைக்கு என்ன செஞ்சாங்க? இதை கரெக்டா சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய பல ஆட்கள் அடி உதை எல்லாம் தான் வாங்கினாங்க. ஆனா எதுக்காக வந்து இந்த அடி உதையெல்லாம் வாங்கினாங்களோ அதை மறந்துவிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இப்ப எதை சொன்னால் எதிர்ப்பு வராது அதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு மாறிக்கொண்ட காட்சியை நம்ம பார்க்கணும். இது நம்ம நினைச்சு பார்ப்போமா? இப்படிலாம் இவங்க என்ன இந்த பேர்லயே கொள்கையை வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட இப்படி மாறி போயிருவாங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம பேர்ல நம்ம கொள்கை இல்லை, ஆனா கொள்கை கரெக்டா இருக்குது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துங்கிற பேர்ல அந்த கொள்கையை சொல்ற மாதிரி பேர் இல்ல, ஆனா கொள்கை என்னவா இருக்கு? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கும், அது தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற ஒரு அடிப்படை நீங்க பாக்குறீங்க. அப்ப இதுல என்ன விளங்குது? யாரு மாறுவாங்கன்னு விளங்குது. யாரு இதை வந்து பவுண்டரா இருந்து உண்டாக்குறாங்களோ அவங்களே நினைஞ்சிடறாங்க மாறி போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம். நீங்க என்ன பார்க்கணும்? இவங்க இப்படி மாறிட்டாங்க, அவங்க அப்படி மாறிட்டாங்களா? எது சரி? நம்ம பார்வை என்ன இருக்குன்னு ஜாக்குங்கிற அவங்க சொல்லக்கூடியது சரியா? வரதட்சணை கல்யாணத்துல கலந்துக்கலாங்கிறாங்களா அது சரியா? பொண்ணு வீட்டு விருந்துல சாப்பிடலான்னு முடிவு எடுத்திருக்கிறாங்களா அது சரியா? ஆடம்பர திருமணங்கள்ல போய் பங்கெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்களே அது சரியா? அதெல்லாம் இல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, எந்த மேடை கிடைச்சாலும் ஏறிக்கலாங்கிறாங்களா அது சரியா? இது சரியா? அப்படின்னு தான் நீங்க இதுதான் மக்கள் நீ சொல்ல வேண்டிய செய்து. மக்களுக்கு என்ன சொல்லணும்? இருக்கட்டும், யாருப்பா பிரியல, எது சரின்னு பாரு. சில நேரத்தில் பிரிவின் அவசியமா ஆகுமா இல்லையா? ஒரு வயல்ல நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ணும்போது நெல்லைத்தான் நம்ம விதைக்கிறோம். இடையில களையும் வளருது. நம்ம விதைக்காத களை என்ன செய்யும்? அங்கங்க வளர்ந்து நெல்லுக்கு மேல பெருசா வந்துகிட்டு இருக்கு. புடுங்கி தானே எரியணும். ஏன் புடுங்கி எரிஞ்சேன்னு கேட்க, என்னத்தை புடுங்கி எரிஞ்சேன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? அது ஏன் களையை புடுங்கி வீசினான்னு கேட்க கூடாது. வீச வேண்டியதை வீசணுமா, பயிரை புடுங்கி வீசிட்டோமா? எப்படி நீங்க பாக்கணும்? இப்ப ஜமாத்துல சில பேர் நீக்கிறோம்னு சொன்னா நீக்க வேண்டியதான் நீக்கி இருக்கிறோமா, அல்ல கையில வந்து 6 விரல் ஒரு விரல் நீட்டி இருந்தா வெட்டி எறியணுமா இல்லையா? ஒரு கட்டி வந்துருச்சு, வளர்ச்சியா இருந்தது, வெட்டி விட்டாருன்னு சொல்ல இயலுமா? கையில ஒரு கைய காலை வெட்டி போட்டா ஏப்ப வெட்டுறேன்னு கேட்கலாம். கட்டியை வெட்டினா கேட்க இயலுமா? ஒரு கட்டி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த கட்டினால் நமக்கு வந்து அது சரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறோம்? அறுத்து தூக்கி கடாசி போடுறோம். அப்ப நீங்க என்ன வாங்கணும்? நல்லா இருந்துச்சு உடம்புல, அது போய் வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாத்தம் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன நீங்க பேசணும்? இது இருக்கணுமா வெட்டணுமா? என்ன பார்க்கணும்? நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? இருக்க வேண்டியதை வெட்டினாங்களா, வெட்ட வேண்டியதை வெட்டினாங்களா? இப்படி நம்ம சிந்திச்சோம்னு சொன்னா இது ஒரு கொஸ்டின் ஆகுமா? இப்ப நீங்க புதுசா யாரை பத்தி பேசுறோமோ அவங்க மேல வந்து நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்தோம். இந்த நடவடிக்கை தேவையா தேவையில்லையா? தேவையில்லை என்றால் அது மாதிரி நம்ம எல்லாரும் செய்யலாம்னு வரும். இப்ப எதற்காக நம்ம வந்து அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்? ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு காரியத்துக்காக வேண்டி என்ன செய்யறோம்? நடவடிக்கை எடுத்தோம். ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்து, 2வது தடவை மன்னிப்பு கொடுத்து, அதே மாதிரியான தவறு தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் வரிசையான புகார்கள் வரும்போது ஆகா இது டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்கிறது, இது வந்து ஒரு உணர்ச்சிப்பட்டு ஒரு மனிதன் தப்பு செய்யறங்கிற வேற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால் அப்படி செய்யாத மனுஷன் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டான். அதுவே அவனுடைய ஹேபிட்டே அதுவாக இருக்குமே ஆனால், அதுதான் அவருடைய குணநலனாக ஒருத்தர் இருக்குமே ஆனால் அதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன?
அப்ப எடுக்கலன்னு சொன்னா என்னவாங்க, அப்ப எல்லாரும் இப்படி செய்யலாம் ஆயிரும். அப்ப எல்லாரும் கேட்க முடியாதுல்ல. அப்ப அவரு நான் செய்யறேன், நீ என்ன கேட்கற, அதுக்கு தான் இந்த ஜமாத்தை உண்டாக்கணுமா? அப்ப நம்ம என்ன பார்க்கணும், இந்த மாதிரி ஒருவர் நடந்து கொண்டால் இதை தூக்கி வெளியே போட்டது நல்லதா, உள்ள வச்சுக்கிறது நல்லதா? எவ்வளவு தியாகம் உழைப்புலாம் பண்ணி இருக்கட்டுமே, அதுக்காக வேண்டி வச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்கவும் பட்டுச்சு. எல்லா பக்கத்துடைய நியாயங்களையும் கவனத்தில் கொண்டு அப்படி 4 பேர் கூட கேட்டக்கூடாது, என்னதான் இருந்தாலும் ஒரு டைம் கொடுத்து பார்த்துருக்கலாம்ல நீங்க, அப்படின்ற கொஸ்டின்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுல நிறைய கெட்ட பேர்களை சுமந்து கொண்டு அளவுக்கு மீறி அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு அளவுக்கு மீறி அவகாசம், ரொம்ப தூய்மையை விரும்பக்கூடிய சகோதரர்கள்லாம் நம்மளை கண்டிக்கிற அளவுக்கு, எப்படி நீங்க எப்ப தூக்கி போடலன்னு கேட்கிற அளவுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அவ்வளவு அவகாசம் கொடுத்தும் அதையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு போனால் அப்ப நடவடிக்கை எடுப்பாங்களா, வச்சுட்டு இருப்பாங்களா? வச்சு எடுக்கணுமா, எடுக்க கூடாதா? நம்ம கடையில ஒருத்தன் இப்படி இருந்தா என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க? நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்த்த ஒருத்தன் இந்த மாதிரி நடந்தா நம்ம என்ன முடிவு எடுப்போம்? அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரி, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன், நீங்க ஒரு முதல்வரா இருக்கிறீங்க, ஒரு மாணவன் இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சான்னு சொன்னா அவன் மீது நடவடிக்கை எடுப்பீங்க. ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சாருன்னா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க. அப்ப இது நடவடிக்கைங்கிறது தேவையான ஒன்றா இல்லையா? நம்ம என்ன பார்க்கணும், பிரிஞ்சுட்டு போறாங்க என்ன பார்க்க கூடாது, பிரிஞ்சுக்கிட்டே தான் போகும். வளர வளர பல கசடும் சேர்ந்து வளர்ந்துடும். ஒரு பெரிய ஜனரஞ்சகமான இயக்கம்னு சொல்லும் பொழுது நல்லா வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு கெட்டவனு கொஞ்சம் ஊடுருவதான் செய்வான். இப்ப நம்ம இருக்கிற எல்லாம் கரெக்ட்னு சொல்ல இயலாது. நம்மளுக்குள்ள 2 பேரும் நோக்கத்துக்கு வந்தவங்க இருப்பான், நம்மள எல்லாரும் தௌஹீதுக்கு வந்தவங்க இருந்தா கூட 2 பேரும் என்ன செய்வான், இதுல இருந்தா நமக்கு ஒரு சேஃப்டி, இதுல இருந்தா ஒரு பிரச்சனை இருக்காது, இந்த போலீஸ் பிரச்சனை வராது, நம்ம வியாபாரத்துக்கு உதவியா இருக்கு என்கிற நோக்கத்துக்கு வர்றவன் 10 பேர் இல்லாம இருப்பானா? எவ்வளவு பெரிய இயக்கமா இருந்தோம்னா உள்ளத்தை அப்பளந்தா பார்க்க முடியும். வெளிப்படையா சொல்ற வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோமே தவிர இப்படிப்பட்டவர்கள் இருக்கவே மாட்டார்கள் எந்த இயக்கத்துக்காக சொல்ல இயலுமா? தௌஹீத் ஜமாத்துக்கும் சொல்ல இயலாது, எந்த இயக்கத்துக்கும் சொல்ல இயலாது. இப்ப நம்ம ஜமாத்தில் இருக்கிறவர்கள் நம்ம பார்த்த வரைக்கும் வெளிப்படையா நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு, கெட்ட நோக்கங்களோட சில பேர் கலந்துதான் இருப்பார்கள். எந்த ஜனரஞ்சக இயக்கத்திலையும் அது ஒரு நேரத்தில் வெளிப்படும். சுயநலனுக்கு வந்தாங்கன்னா நினைஞ்சிறேன் ரொம்ப நாளைக்கு அதை மறைக்க முடியாது, வெளிப்படும், தூக்கி போட்டுருவோம். அப்ப போதானே செய்யும். அந்த மாதிரி நீங்க கரெக்டானதெல்லாம் தூக்கி போடல, இப்ப நம்ம தூக்கி போட்டிருக்கோம்னு சொன்னா இவர்கள் அந்த நோக்கத்துல இருந்து நீண்ட காலம் நினைஞ்சிருக்காங்க, அதை மறைத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஒரு வெளிப்பட ஆரம்பிச்சு ஒன்று வெளிப்படவே போயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுதான் அவங்களுடைய கேரக்டரோ குணமோ அப்படியேதான் இருந்திருக்கிறது. கொள்கை இருக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சரி, இந்த மாதிரி ஒரு பாலியல் மேட்டருக்காக வேண்டி தூக்கி போடுறோமா, ஒரு பண மோசடிங்கிற ஒரு விஷயத்துக்கு தூக்கி போடுறோம், 2 மேட்டர் தூக்கி போட்டோம். சரி, இந்த 2 தவிர இந்த பேசிக் கொள்கை கோட்பாடு அப்படி பர்ஃபெக்டா இருந்து காப்பாத்தினால அது மனசாரி போயிடும். அதுவும் இல்ல, அதெல்லாம் ஒரு வேஷம்ங்கிறது தெரிஞ்சு வச்சா இல்லையா? இப்ப என்ன நிலைப்பாடு, என்ன எல்லா பள்ளியிலையும் தொழுவலாம், தனிப்பள்ளி ஆரம்பிக்கிறது. யார் பேசுறா? இவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டவங்க இன்னும் முன்னாடி எடுத்திருக்கணுங்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப நிலைமை என்ன பார்த்தோம்னு சொன்னா பேசிக் லைம்ல இல்லாம இருந்திருக்கிறாங்க, அதுவும் நடிச்சிருக்காங்க. தௌஹீதை நம்ம முஸ்லீம்கள் எல்லாத்தையும் காப்பி இருக்கிறாங்க. தர்காவுக்கு போனா என்ன காப்பீரா? மேடையில டிவியில பேசுறாங்க, எப்படி தர்காவுக்கு போனா அவன் காப்பீரா? அவனும் முஸ்லீம், எல்லாரும் முஸ்லீம் தான், தர்காவுக்கு போன அப்படி இப்படி எல்லாம் மேடையில பேசுறாங்கன்னு சொன்னா அப்ப என்ன இவங்க விளங்கி இருக்கிறாங்க? பேசிக்கான ஒரு விஷயத்தையே விளங்கவே இல்லை. அடிப்படையான ஒரு விஷயத்துல அவர்களுக்கு என்ன இருக்கல, நம்பிக்கை இருக்கவே இல்லை. அதனாலதான் என்ன பண்ணாங்க, நக்கீரன்ல பேட்டி கொடுக்குறாங்க. அந்த சில கட்டுப்பாடுகள் முத்துப்பேட்டையில வச்சாங்கன்னு சொல்லும் பொழுது இப்ப அதுல போய் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அதை கண்டிச்சு பேட்டி கொடுக்குறாரு. சுதந்திரத்தை, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், தனியா வெளியூருக்கு போற தப்பா, இவர் மாதிரியே இவர் எப்படி பண்ற அந்த மாதிரி அவர் பேட்டி கொடுக்குறாரு நக்கீரன்ல. அப்ப என்ன டோட்டலா நம்ம பாக்குறோம், இவர்கள் எல்லாம் ஒரு நோக்கத்துக்கு இருந்திருக்கிறார்கள். அது அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி இருக்கிறான். வெளிப்படுத்தலைன்னா இன்னும் அதை சுமந்துகிட்டு இதை வச்சு ஆதாயம் அடைஞ்சிட்டு போய்கிட்டு இருப்பார்கள். இது ஒரு வேஷமாக அவர்களுக்கு என்ன செய்யும், பயன்படும். இன்னைக்கு என்ன எல்லாத்துலயும் ஜமாத் இஸ்லாமிய மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குற அளவுக்கு, அதுல போய் பங்கெடுக்கிற அளவுக்கு, பீஸ்ல போய் ஸ்டால் போடுற அளவுக்கு, எங்களுடைய ஸ்டால் அங்க இருக்கிறதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்துலயும் என்னென்ன இருக்கிறதோ அனைத்திலும் இப்ப என்ன செய்யறாங்க, அவங்க போய் இருக்கிறாங்க. இப்படி கூட தாமுக காரங்க அப்படி போல, எல்லாத்துலயும் போல. அவங்க கூட இந்த ஜமாத் இஸ்லாமி அதெல்லாம் கொஞ்சம் தூரமா நின்றுக்கிட்டான். அவன் இவங்களை விட என்ன இல்ல 1000 மடங்கு மேலானவர் காட்டுற அளவுக்கு இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் ஓகே, முகத்தை மட்டும் காட்டுறதா இருந்தால் எல்லாம் ஓகே, சுன்ன ஜமாத் ஓகே, தப்லீக் ஓகே, ஜமாத் இஸ்லாமி ஓகே, அதுல போய் நான் ஒரு ஆளா இருந்துக்கிறேன்னு என்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கும் பொழுது இதுல என்ன கேள்வி நமக்கு வரும், நம்ம பெருமிதம்ல கொள்ளலாம். அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சிருக்கிறான், எப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தூக்கி போட்டிருக்கிறான்.
இந்த மாதிரி ஒரு ஒரு கொள்கை கோட்பாடு எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்கள், எந்த ஒரு கொள்கையும் இல்லாத அளவுக்கு இப்ப போயிட்டாங்களா இல்லையா? அவங்களுடைய பேச்செல்லாம் வாட்ச் பண்றீங்களா, கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு காதுகளுக்கு வருதா? இந்த மாதிரி மாறி போனாலும் உங்களுக்கு தெரியுமாண்ணா? மாறி போன ஜமாத்து யாரோடையும் பின்பற்றி சொல்லுவோம், சிறுக்கு வச்சாலும் அவர் சிறுக்கு வச்சா நமக்கு என்ன என்று சொல்லக்கூடியது, தனிப்பள்ளியெல்லாம் கட்டக்கூடாது, அந்த சிறுக்கு பள்ளினால் அதெல்லாம் போய் என்ன செய்யணும், போய் தொழுவணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு காதுக்கு வருதா? இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் பொருந்தாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் காதுக்கு வந்துச்சா? இப்ராஹிம் நபி தான் நமக்கு அல்லாவது ரசூலுல்லாஹ் பின்பற்ற சொல்றான். இப்ராஹிம் நபி மார்க்கம் நமக்கு சரிப்பட்டு வராது, நீ வேற நான் வேறன்னு சொல்லக்கூடாதுன்னு பேசினால அதெல்லாம் வந்துச்சா? அப்ப இவ்வளவு நாளா என்ன பேசிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன பேசுறீங்க? அப்ப என்ன விளங்குறோம்? அல்லாஹ் நமக்கு பெரிய நன்மை செஞ்சிருக்கிறான். இதுதான் பேசிக். அதாவது எதுக்கு நம்ம நீக்கணும் சரியா, சரிங்கிறது முதல்ல தெரிஞ்சதை விட இப்ப 100 மடங்கு கூட தெரிஞ்சிருக்குது. நீக்கும் போது நியாயம்னு பட்டது கூட நம்ம 2% 5% தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்ப அல்ல நிறைய விஷயத்தை காட்டி என்ன செய்யறான், நல்ல வேலை செஞ்சோம், நல்லா காப்பாத்திக்கிட்டான், சரியான வேலை செஞ்சிருக்கிறோம், அல்ல எவ்வளவு பெரிய அப்படிங்கிற நிலை வரும்போது இல்லையா நமக்கு ஏன் தயக்கம் வருது? நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வரவே வராது. நல்லா விளங்கிருங்க. அதே மாதிரி பேசிக்கான மக்களும் போக மாட்டார்கள். நல்லா விளங்கி, நீங்க என்ன விளங்கிறன்னு, யாரு பலபற்ற எல்லாம் சரிதான் போனார்களோ எல்லாருமே அவனுக்குள்ள உட்கார்ந்துருப்பான். அவங்க அது அர்த்தம் கிடையாது. அவங்க ஒரு கூட்டம் போட்டாங்கன்னு சொன்னா இப்ப உள்ள நிலைமைக்கு அதுல தமுக இருப்பான், விடியல் இருப்பான், ஏன்னா எல்லாம் சரிங்கிறாங்கல்ல, அவங்க ஆளா இருக்க மாட்டான். அப்படி பேரு தௌஹீத் ஜமாத்துல உள்ள தௌஹீத் ஜமாத்து காரணா இருப்பான், அதை ஏத்துக்கிறவனா இருப்பான். அவங்க இது என்னாச்சு, எல்லாருமான ஒரு கதம்ப கூட்டம் உண்டாகும் பொழுது அவங்களுடைய தனியா எல்லாருமா சேர்ந்த ஒரு அஜெண்டா எடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை காட்ட முடியும். தனித்தனி ஆளுக்கு ஒண்ணு எடுத்தாங்கன்னு வைங்க, அவங்க தெரிஞ்சு போயிடும். ஒரே நாள்ல இவர் ஒரு கூட்டம் அங்கிட்டு போட்டு, அடுத்தவர்கள் அவரும் ஒண்ணு போட்டு, அங்கிட்டு ஒண்ணு போட்டாருன்னு சொன்னா இங்கிட்டு பதிஞ்சு அங்கிட்டு பதிஞ்சு அங்கிட்டு பதிஞ்சு நிற்பாங்க. நம்ம கூட்டம் மட்டும் நம்ம தனியா நிற்கும். அப்ப நமக்கு எந்த ஒரு மைனஸ் ஆகல. யாரெல்லாம் போயிருக்கிறாங்க, யாரு இந்த ஆதாயத்துக்காக வேண்டி எல்லாருமே நீங்க போனா ஒருத்தருடைய இது உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஆதாயங்களுக்காக வேண்டி என்னென்ன மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணாங்கிறதெல்லாம் தெரியும். அதனால அவர்களால் இங்க இருக்க முடியல. ஏன்னா அவர் முட்டு கொடுக்குற ஒரு ஆளுக்கு போயிட்டாரு, இனிமே நம்ம என்ன செஞ்சாலும் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மற்றவங்களுக்கு இருக்க முடியல. அதனால அவங்களும் சேர்ந்து ஒண்ணு நினைஞ்சாங்க, களங்கட்டி பார்த்தாங்க, ஒண்ணுமே இப்ப நடக்கல. இப்ப என்ன ஆச்சு, எல்லாரோடையும் நம்ம சேர்ந்துக்கிறோம். கூட்டத்தோட ஒரு கோவிந்தான்னு சொல்லுவாங்க இந்துக்கள், அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, அந்த கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம கூட்டமா ஆயிக்கிறலாம். அதை கூட்டமா இருக்கிற இடத்துல போய் சேர்ந்துக்கிட்டா நம்ம கூட்டம் காட்டிக்கலாம்ல. நம்ம கூட்டம் கூட்ட முடியாட்டாலும் கூட்டமா இருக்கிறது நுழைஞ்சிட்டு கத்திர வேண்டியது. எந்த அளவுக்கு கிருஷ்ணசாமியோட சேர்ந்துக்கிட்டு அதுல போய் கத்த முடிகிறது, தேவநாதம் விட்டு உலக ஆடம்பர கல்யாணத்தில் போய் கலந்து கொண்டு அதுல வாழ்த்து பேச முடிகிறது. ஏதாவது கூட்டம் வேணும், முகம் ஃபேஸ் காட்டணும், முகத்தை காட்டணும். எதுல இல்லாம எந்த மாதிரி கல்யாணத்தில் கலந்துக்க அதெல்லாம் வருது, அவங்களுக்கு படம்லாம் பாக்குறீங்களா? அப்ப எவ்வளவு குப்புராட்டத்துடைய கல்யாணமா இருந்தாலும் கர்மாதியா இருந்தாலும் எல்லாத்துடையும் சேர்ந்து கொண்டு இன அடிப்படையிலான ஒரு பேச்சுக்கள் பேசப்படுகிறது. அது உதாரணத்துக்கு சொல்ல போனால் பசுவதை தடை சட்டம் கொண்டு வரணும்னு இந்து முன்னணிக்காரன் சொல்ற உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதையே சொல்லக்கூடிய ஒரு ஜாதி இருக்கு. எந்த ஜாதி? இந்த ஜாதி இந்த பசுவதையே கூடாது அப்படிங்கிற கொள்கை உள்ள ஒரே ஒரு ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க, கோனார் ஜாதி, யாதவர்கள்ங்கிறவங்க. என்னது, ஏன்னா அவங்க யாதவர்கள்னா அந்த மாடு மேய்ப்பதே அவங்களுடைய கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய வழித்தோன்றல்னு சொல்லிக்கிருவாங்க. கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு, மாட்டுக்கோட்டையில தான் பிறந்தாரு. அதனால அவர் கோகுலம் தான், அவர் இருந்த இடத்துக்கு பேர் என்னது, கோகுலம். கோகுலம்னால கோண்டா மாடு தானே. அப்ப மாடு இருந்த இடத்துலயே அவர் வாழ்ந்ததுனால இந்த மாட்டோட தொடர்புடைய மாட்டு பண்ண வச்சுக்கிறது, பால் கறக்கிறது, பால் விற்கிறது, மாடு மேய்க்கிறது, இந்த வேலை செய்யக்கூடியவங்க தான் யாரு, யாதவர்கள்னு சொல்லக்கூடியவங்க. நேத்து வரைக்கும் கூட அவங்க ஒரு கூட்டம் கூட நினைச்சிருக்கிறாங்க, கோசாலை அமைக்கணும், பசுவதை தடை செய்யணும்னு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து கொண்டு ராமகோபாலன் சேர்ற மாதிரி தானே அது. அந்த 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 ஜாதியுடைய அமைப்புல கலந்து கொண்டு பேச முடியும் அர்த்தம். அந்த ஜாதியுடைய அமைப்புல போய் நண்பர் ஆயிட்டதுனால, பங்காளி ஆயிட்டதுனால அவரோட சேர்ந்து கொண்டு இவர் பேசுறாரா? அந்த ஜாதி மாநாட்டிலே 2 பேரும் சேர்ந்து போறாங்களா? அந்த ஊர்வலத்தில் முன்னாடி நிக்கிறாங்களா 2 பேரும்? எந்த ஊர்வலம் அது? இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஊர்வலம். அப்ப இஸ்லாத்துக்கு எனக்கு என்ன, ஏன் எல்லா பக்கம் நான் மூஞ்சியை காட்டணும்? அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதாவது இப்படி நம்ம இப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. தௌஹீதே உங்கள்கிட்ட இருக்காது, இஸ்லாமிய உணர்வே உங்கள்கிட்ட இருக்கான்னு நம்ம கற்பனை கூட படி பார்க்கல. எதந்த 2-3 இந்த பண விஷயங்களை, பணமும் பெண்ணும் ஒரு மனுஷனை மாத்தினேன், அந்த ஒரு பலவீனம் தான் இருக்குது, மத்தெல்லாம் ஊர்ல கரெக்டா இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா அப்படியே எல்லாத்தையும் உள்டாவாக்கி சுன்ன ஜமாத்துக்காரன் தேவைங்கிற அளவு அவங்க கூட இப்ப போய் கலந்துக்கிற மாட்டான்.
இந்த மாதிரி ஒரு மேட்டர் சுன்ன ஜமாத்துக்காரன் போய் இதுல எல்லாம் கலந்து கொள்ளவே மாட்டான். அப்ப அவனுக்காவது ஒரு கொள்கை இருக்கு, தப்பான கொள்கையா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு கொள்கை அது. அந்த தப்பான கொள்கையில அவன் கரெக்டா இருக்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்பு கூட இல்லாம இருக்கிறாங்களே. இப்ப என்ன இதுல என்ன வருத்தப்படுறது ஏதாவது இருக்குதா? ரொம்ப சந்தோஷப்படணும். அல்லாஹ் வந்து பெரிய உதவி செஞ்சுட்டான். இல்லன்னா இந்த ஜமாத்து வந்து இப்ப நாம எல்லாம் ஒதுங்கிட்டு வந்த நேரத்துல இந்த புதிய சகோதரர்களை வச்சு அவங்களும் இருந்திருந்தாங்கன்னு வைங்க, என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குது. அந்த மாதிரியா வந்து ஒரு பெரிய பாதிப்புகள்ல இருந்து ஜமாத் அல்லாஹ் நினைஞ்சிருக்கான், நம்மளை காப்பாத்தி கரெக்டா போகக்கூடிய ஒரு நல்ல நிலையில ஆக்கியிருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டா ஒரு குழப்பம் வராது. அதனால பிரிஞ்சு போவதும் பிரச்சனை கிடையாது. நோக்கத்தை ஆதாயத்தை எதிர்பார்ப்பாங்க, பிரிஞ்சுதான் போயிருவாங்க. இப்ப நாம தமுகவில் இருந்தோம், அதுல இருந்து நாம பிரிஞ்சு வந்தோம். தமுகவில் இருந்து நினைஞ்சோம், நாம பிரிஞ்சு வந்துட்டோம். நம்ம வந்து ஒருத்தர் வந்து பிரிச்சு விட்டும் இருக்கிறோம், நம்மளும் பிரிஞ்சு வந்தும் இருக்கிறோம், பிரிச்சு விட்டும் இருக்கிறோம். அதாவது பிரிஞ்சு வந்தது சரியா பிரிச்சது சரியானலாம் பார்க்க கூடாது. எதுக்கு பிரிஞ்சா எதுக்கு பிரிச்சாங்க எது நீங்க பார்க்கணும். ஒரு நம்ம ஜாக்குல இருந்து பிரிஞ்சுதான் வந்தோம், தமுக பிரிஞ்சுதான் வந்திருக்கிறோம். அது மாதிரி இவங்களை வந்து பிரிச்சு நீக்கி விட்டுருக்கிறோம். அப்ப நாமளே நீக்கப்பட்டும் இருக்கிறோம், நாம நீக்கியும் இருக்கிறோம். நம்ம ஆனால் இதுல எதனால இருக்கிறோம்? அன்னைக்கு நம்ம நீங்கி வந்ததும் சரிதான், இன்னைக்கு நம்ம நீக்கணும் சரிதான். சரியா தவறா காரணம் இருந்துச்சா இல்லையா? இப்ப தமுக வருவோம், தௌஹீதுக்கு இடைஞ்சல் சொல்லாட்டி நம்ம வந்துருப்போமா? தௌஹீத் ஜமாத்துக்கு செயல்பாடு வந்து தமுக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்குது என்று அவர்கள் சொல்லாம இருப்பார்களே. ஆனால் அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நிர்வாகியை கூப்பிட்டு நீ போய் வரலாட்டக்கூடாது, நீ போயிட்டு நெஞ்சில கை கட்டி பிரச்சனை உண்டாகக்கூடாது, எல்லா மக்களும் நமக்கு வேணும்னு மிரட்டினாங்களா இல்லையா? நம்ம பொறுப்புல நம்ம உள்ள இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம அமைப்பாளர் விட்டு போயிட்டோமா, ஆலோசனைக்கு மட்டும் போயிட்டு இருந்தோமா? ஒவ்வொரு கிளைக்காரனே கூப்பிடுறோம். தௌஹீதுக்காரனா இருந்தா இந்த தௌஹீதுங்கிற பிள்ளையா செல்வி பிரச்சனை வரல, பிரச்சனை கூட்டுறாத, மற்றவங்க நம்ம ஆதரிக்க மாட்டான் என்கிற அளவுக்கு சொன்னாங்களா இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் வந்த பிறகுதான் அது தௌஹீதுக்கே எதிராக அவங்க வர்றாங்களே. நம்ம வந்து வெளியே வந்தோம். அது மாதிரி வந்து அரசியல் ஆசை வந்தது, தேர்தலில் போட்டின்னு நினைச்சது, இதுக்கு தான் திட்டம் போடுறாங்கலாம் நம்ம சொன்னோம். சொன்ன எல்லாம் நடந்துச்சா? சொன்ன அனைத்து நடந்துச்சா? இவர்கள் கட் அவுட் வைக்க ஆசைப்படுகிறார்கள் சொன்ன வச்சாங்களா? தேர்தல் நிக்கிறதுக்கு தான் திட்டம் போடுறாங்கன்னு சொன்னமே, அந்த உண்மை மட்டும் பேசுவோம்ல, அப்படிலாம் இருக்காருன்னு சொன்னாங்களா? நடந்துச்சா? சொன்ன பிறகு தேர்தல் நின்றாங்களா? எங்களுக்கு தெரியும் அவங்க நோக்கம் என்ன, பழகுன எங்களுக்கு தான் தெரியும். கிட்ட இருந்து பழகுனவர்களுக்கு தான் அவங்க எதுக்கு இந்த காய்களை நகர்த்துறாங்கன்னு எங்களுக்கு விளங்கும். தனியார் ரகசிய கூட்டம் போட்டது இது வந்து நம்ம வெளியேற்றினா தான் என்ன செய்ய முடியும், நம்ம தேர்தலில் நிக்க முடியும். ஆனா நம்ம உடனே நிக்க முடியாத அளவுக்கு இந்த ஃபைட் நம்ம கடுமையா கொடுத்து லேட் பண்ணிக்கிட்டாங்க. மறக்கிற வரைக்கும் உடனே அடுத்த வாரமே செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா நிலைமை அந்த அளவுக்கு இல்ல, மக்கள்லாம் ஓரளவுக்கு வென்றெடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து கும்பகோணம் மாநாடு, பெரிய பெரிய மாநாடுகள்லாம் காட்டி மக்கள் ஆதரவு கிருத்தான்னு காட்டினோன்னா இது நேரம் சரியில்லைன்னு சொல்லி தள்ளி வச்சு கடைசியில் அந்த முடிவு எடுத்தாங்களா இல்லையா? அந்த முடிவுக்கு தான் வந்தாங்க. அதனால இப்ப நீங்க என்ன பார்க்கணும், நம்ம சொன்னது நம்ம கரெக்டா என்ன சொன்னோம், தேர்தலில் போட்டியிட மாட்டோம். நம்ம தான் அதுல இருக்கிறோம். தமுக தான் அந்த கொள்கை வகுத்து, தமுக அந்த கொள்கை அவங்கள்ட்ட நம்மள்ட்ட இருக்கிறது, வழங்குதா? அது மாதிரி 2 தடவைக்கு மேல பதவிக்கு வரக்கூடாதுன்னு அதுலயும் சட்டம் போட்டோம். ஆனா அவங்க பதவியில் இருந்துகிட்டு இருக்காங்க, நம்ம பதவியில் இல்லை. இப்ப வழங்குதா? நமக்கு முந்தின காலத்துல நம்ம பதவியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிந்தி பதவிக்கு வந்த நம்ம என்ன செய்யல, இன்னைக்கு யாருமே பதவியில இல்ல. 2 தடவைக்கு மேல இருக்கக்கூடாது, ஆதிக்கம் வந்து போயிடும். அவங்க தான் இல்லை, அவங்களை விட்டா கதி இல்லை, இஷ்டப்படி மாத்திட்டு போயிருவாங்க ஜமாத்தை, மாறிட்டு வந்துகிட்டு இருக்கணும்னு ஒரு கொள்கை எடுத்தோம். அந்த கொள்கை நம்மள்ட்ட இருக்கு, அவங்கள்ட்ட இருக்குதா? அல்ல மேல ஆணையா வாரியமோ பதவியோ வாங்க மாட்டோம்னு அதுல இருக்கும்போது நம்ம சொன்னோம். அந்த ஜமாத் தமுக பேர்ல அதை சொன்னோம். ஆனா கொள்கை நம்மள்ட்ட இருக்கு, பேர் அவங்கள்ட்ட இருக்குது. போட்டியிட மாட்டோங்கிற கொள்கை நம்மள்ட்ட தான் இருக்குது. மக்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டோங்கிற கொள்கை நம்மள்ட்ட தான் இருக்குது. கட் அவுட் வைக்க மாட்டோங்கிற கொள்கை நமக்கு தான் இருக்குது. தனிநபர் துதி பாட மாட்டோங்கிற கொள்கை நம்மள்ட்ட தான் இருக்கிறது. ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்கு, அந்த கொள்கை வகுத்து இந்த பேர் மட்டும்தான் இருக்கிறத பாக்குறீங்க. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், விலகி வந்து தௌஹீத் ஜமாத் வந்து விலகி வந்ததும் சரிதான், சரியான ஒரு காரணத்தோட வெளியே வந்திருக்கிறது. விலகி வராம இருந்தா தான் தப்பு, நீ கண்டிச்சிருக்கணும். தௌஹீது இடைஞ்சவங்க அதுக்கப்புறம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்ப விலகி வந்ததும் சரியாக இருக்கும், சில நேரத்தில் விளக்குறதும் சரியாக இருக்கும். உங்களுடைய வேலை என்ன, என்னத்துக்கு விளங்கினாங்க சொல்லு, என்னதுக்கு விளங்கினாங்க சொல்லு, இது சரியா தவறா அப்படி பேசி பாருங்க. ஏன் மக்கள் பிரச்சனை உங்களுக்கு ஆகுது, மக்கள்கிட்ட விளக்குங்க. மக்கள் கேட்டாங்கன்னு சொன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செய்யணும், யாரு விலகல எதுக்கு விலகுனாங்கன்னு பாருப்பா. உன் கடையில ஒருத்தன் சேர்த்திருப்ப 10 வருஷம் உழைச்சும் விலகி போவான், 10 வருஷம் உழைச்சும் நீ விளக்குவ, அப்ப விளக்கலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன் விளக்குனு கேட்கணும். நியாயம் இருந்தா கரெக்ட் ஆதரிக்கணும். அநியாயமா விளக்குனா கேளு, அது என்னது பார்க்கணும். அநியாயமா விளக்குனா அநியாயமா விளக்குனாங்களா, அதுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கணுமே தவிர விளக்கலாமாங்கிறது நேர்கொள்ள எப்பவுமே ஒரு கேள்வியா இருக்கக்கூடாது. இப்படி விளங்கிட்டோம்னு சொன்னா இது ஒரு மேட்டரே கிடையாது.
இது ஒரு பஞ்சாயத்தோ ஒரு சின்ன ஒரு கடுகுல ஒரு லட்சத்தில் ஒரு மடங்கு கூட நமக்கு உறுத்தல வர வேணாம், சந்தோஷம் தான் வரணும். அல்லாஹ் வந்து நல்ல ஜமாத்தை அதை கொண்டு போயிட்டு இருக்கிறான், அடுத்த ஆளுக்கு பயம் வருதுல. இன்னும் ஒரு இதுல நன்மை என்ன, பெரிய ஒரு பொறுப்புல இருந்த ஒரு ஆளுக்கு ஒரு செட்டு எல்லாம் வந்து மக்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான ஃபேமஸ் ஃபிகரா இருந்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. நம்மள ஏமாத்திரம் பயம் வருமா இல்லையா? அல்லாவுக்கு பயப்படாட்டா கூட வேற ஒரு நோக்கத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தா கூட இங்க இது நடக்காதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அல்லாவுக்கு பயந்துருக்கிற நம்ம எல்லாம் கரெக்டா இருப்போம். நம்மள ஒருத்தர் 4 பேர் 10 பேர் வேற நோக்கத்துக்கு வந்தாங்க, தௌஹீத் ஜமாஅத்துல இந்த தொழிலாம் பண்ண விட மாட்டாங்க, யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. எதை வேற அவங்க கொள்ளைக்கு உட்பட்ட விஷயங்கள்ல வேண்டாம் நம்ம ஆதாயம் அடைய முடியுமே தவிர கொள்ளைக்கு மாத்தமால இவங்க வளைக்க முடியாத ஒரு மெசேஜ் இருக்கா இல்லையா? அப்ப இந்த ஜமாத்தை ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போமா இல்லையா? நமக்கும் சேஃப்டி ஆகுதா இல்லையா? இதுல நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமா இல்லையா? தப்பா நடக்க நினைச்சா கூட முடியாது, பயம் வந்துடும். என்னது, ஆஹா அப்படி ஒதுக்கி விட்டுருவாங்க, தங்கள் ஆட்கன்னு பேச மாட்டாங்க, நியாய அநியாயத்தான் பேசுவாங்க. இந்த